ஓம் மகதீசாய நமக. ஓம் மகத்திய சபையை போற்றி. ஓம் பிரபஞ்ச மகாவத்திய வாழசித்த சபையை போற்றி. ஓம் மகதீசாய நமக. ஐயனே, இன்னைக்கு நான் சபையில் வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ரோட்டை தாண்டி வரும்போது பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 கருட பகவான் வந்து மேலே வட்டம் விட்டு சுற்றிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ வட்டம் விட்டு சுற்றிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் அந்த கருட பகவானை தாண்டி நம்ம சபைக்கு வரும்போது திடீர்னு அது என்னன்னா மறைஞ்சிருச்சு. இந்த கருட பகவான் வட்டம் சுற்றிட்டு அந்த எல்லையை தாண்டி நான் வரும்போது அந்த கருட பகவான் திடீர்னு மறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் சபைக்கு வந்துட்டு சபையில் வந்து தவத்தில் இருக்கும்போது அந்த கருட பகவான் வந்து நீங்கள் தவம் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. இது இயல்பு நடந்தது. நான் பைக்கில் வரும்போது பார்த்தது, தவத்தில் பார்த்தது, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அது என்ன சொல்லுச்சுன்னு அகத்தியர் மட்டும் இருந்துச்சு. அகத்தியர் தான் சாட்சி. இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும், இல்லத்தில் அனாயாசமாக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுதும், தான் பணியாற்றுகின்ற தளமதில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் சிவசபையினுடைய நாமங்கள், 2 நாமங்கள், அகதீசாய நமக என்னும் நாமம் பிரபஞ்ச மகா சிவமகா நாமமாக விளங்கும் சிவமகா வாழை சித்தன் நாமத்தையும் 2ஐயும் ஒழித்து உரைத்து அந்நாமங்கள் சரீரத்திற்குள் உரைத்து விட்டன உனக்கு என்ற அந்நாமங்கள் உரைக்கா வேளையிலும் உள்ளுக்குள் நாமங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் சூட்சமாய். அவ்வாறு ஒழித்துக் கொண்டிருக்கையில் சபை நாடி வர வேண்டும் என்கின்ற நிலை ஒருவன் சிந்தையில் எழுகின்ற பொழுது அவனை அழைத்து வருவது திரு கருட பகவானும் அன்னைய பெருமானும் என்ற சத்தியம். அவ்வாறு உன்னை அழைத்து வந்தது திரு கருட பகவான். அற்புதமாய் நீ வந்து சேர்வதற்குள் பத்திரமாக உன் சீடனை வந்து சேர்த்து விட்டோம் சித்தனே என்று சித்தனிடம் சூசகமாக கூறியதை தவத்தில் கண்டாய் என்ற இந்நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தகைய இடர் இன்னல் தடைகள் வந்த பொழுதும் சபைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஊர்ஜிதமாக முழுநிலையில் முதல் நிலையில் ஒருவன் எண்ணுவானே ஆயின் அவனை அழைத்து வருவது அகத்திய சபையின் திரு கருட பகவானும் நந்திய பகவான். இந்நிகழ்வை நேரடியாக இயல்பாகவும் காணலாம், சூட்சமமாகவும் காணலாம். 2ஐயும் சக்தி பெருவிழாவில் கண்ட சீடனே உனக்கு நல்லாசி வரும். இதற்கு முன் உரையாடியவன் இவன் மைத்துனன், இவன் சகோதரன் என்று தெரிவித்தான்.